ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஷாப்பிங் தான் போயிட்டுருக்கோம். ஷாப்பிங் மட்டும் கிடையாது. இங்க ஸ்காட்லாண்ட்ல இன்னைக்கு எலக்ஷன். கவுன்சிலர் எலக்ஷன் நடக்குது. நமக்கும் ஓட் போடுறதுக்காக வந்து வீட்டுக்கு வந்து இந்த ஸ்லிப்பு குடுத்துருக்காங்க. நானும், அம்மா, என் ஹஸ்பண்ட், குழந்தைங்க 3 பேரும் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலா இதுதான் வந்து அல்டிங்கிற அல்டி, பவுண்ட்லேண்ட், ஹோம் பார்கென்ஸ்ன்னு சொல்லிட்டு 4, 5 சூப்பர் மார்க்கெட் வந்து வரிசையா இருக்கும். என் பொண்ணுங்க 2 பேரும் என் ஹஸ்பண்ட முன்னாடி போயிட்டாங்க. நானும், அம்மாவும் என் பையன வந்து ப்ராம்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டுருந்தோம். பின்னாடி வந்துட்டுருந்தோம். நான் வந்து வீடியோ எடுத்துட்டே வந்துட்டுருந்தேன். அம்மா வந்து குழந்தைய வந்து ப்ராம்ல உருட்டிட்டு வந்துட்டுருந்தாங்க. இங்க வந்து இந்த மாரி தான் குழந்தைங்கள கையில எடுத்துட்டு போக்கூடாது. என் சின்ன பொண்ணையுமே ப்ராம்ல தான் வச்சு கூட்டிட்டு போவோம் எப்பவுமே. இன்னைக்கு அவ ப்ராம்ல உட்கார மாட்டேன், தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டா. அதனால தான் வந்து இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வந்து தூக்கிட்டு வராங்க. அப்படி இல்லன்னா வந்து அவளையும் வந்து ப்ராம்ல உட்கார வச்சு தான் கூட்டிட்டு வருவோம் எப்பவுமே. நம்ம வந்து இதுதான் சிக்னல். சிக்னல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பட்டன் பிரஸ் பண்ணணும். அந்த பட்டன் பிரஸ் பண்ணியாச்சுன்னா, எப்ப வந்து கிரீன் சிக்னல் விழுதோ அப்பதான் நம்ம ரோட் கிராஸ் பண்ணணும். அது வந்து நார்மலா வந்து நம்ம வெஹிக்கிள்ஸ்க்கு அந்த மாரி தான். வாக்கிங்ல போறவங்களுக்கு இந்த மாரி தான் அங்க ஸ்காட்லாண்ட்ல. அ நமக்கு நடக்கிறவங்களுக்கு வந்து கிரீன் சிக்னல் வந்து ஒரு மேனோட ஒரு ஒரு இமேஜ் வரும். ஒரு ஹியூமனோட இமேஜ் வரும். அப்படி வந்தோனே நம்ம கிராஸ் பண்ணி போயிரலாம். நாங்க இப்ப கிராஸ் பண்ணி வந்துட்டோம். நான் உங்களுக்கு உங்களுக்கு ரோட கிராஸ் பண்றது எப்படி, அந்த பட்டன் பிரஸ் பண்றது, எந்த மாரி சிக்னல் விழும் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலா ஒரு நாளைக்கு போடுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா, இங்க கவுன்சில் எலக்ஷன் நடக்குதுன்னு சொன்னேன்ல, அது வந்து ஒரு ஸ்லிப் குடுத்தாங்க. உள்ள வரும்போது. அதுல வந்து யார் யார் வந்து இந்த எலக்ஷன் நிக்கிறாங்களோ அவங்களோட நேம் எல்லாம் இருந்துச்சு. இங்க வந்து நம்மளோட ஊர்ல வந்து எப்பவுமே எலக்ஷனுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் தான். இங்க 3 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் யார செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்ட்டு, 2ண்ட், 3 3 பேர போட்டுக்கலாம் அப்டின்னாங்க. ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா, மணிவண்ணன் சொல்லி ஒரு நேம் இருந்துச்சு. வீட்லயும் வந்து ஒரு ஸ்லிப் போட்டிருந்தாங்க. மணிவண்ணன் பேர் நேம் பார்க்கும்போது, நம்மளோட தமிழ் நேம் மாரி இருந்துச்சு. இந்த நேம் தான். ஸோ, அதனால நானும் என் ஹஸ்பண்ட் வந்து அதுல 1 போட்டுட்டோம். என்ன ஒண்ணு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பேர் சொன்னாங்க. அதையும் நான் போட்டுட்டேன் 2ண்டு. ஏன்னா, நம்ம ஊர் பேரா இருக்கிறனால தமிழ் மேபி நம்ம இந்தியன்ஸா இருக்கோம்னு சொல்லிட்டு, நாங்க அந்த பேர செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் அஸ்ட்ரா. இது வந்து 24/7 எப்பவுமே ஓப்பன்ல இருக்கும். பெரிய சூப்பர் மார்க்கெட். இங்க எல்லா திங்ஸுமே இங்க கிடைக்கும். டிவி வேணுமா? ட்ரெஸ் வேணுமா? கிராசரிஸ் வேணுமா? மெடிசின் வேணுமா? என்ன வேணாலும் இங்க கிடைக்கும். இது வந்து இந்த அஸ்ட்ராவுக்கு ஃப்ரண்ட்ல உள்ள ரோடு. இந்த ரோட்ல வந்து வாக் பண்றவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. இது வந்து இங்க உள்ள ஏடிஎம். இதுல காசு எடுத்துக்கலாம் நம்ம போயிட்டு. இங்க மோஸ்ட்லி வந்து காசு எடுக்க அவசியம் கிடையாது. பார்பர் ஷாப்புக்கு மட்டும் தான் காசு கையில குடுக்க வேண்டியது இருக்கும். இப்ப வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய செடி வச்சிருக்காங்க கடையில. நம்ம நெறைய பூச்செடிகள் தான் இங்க உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஸ்பெண்ட் பண்றது இந்த பூச்செடிகள்ல தான் வந்து காசு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, இவங்களுக்கு வேற எந்த என்டர்டெயின்மென்ட்டும் கிடையாது. இந்த மாரி சம்மர்ல வந்து ஃபுல்லா வந்து செடி நடுறதும், அந்த செடிகள பராமரிக்கிறதும் தான் இவங்களோட வேலையா இருக்கும். இல்ல வீட்ல வந்து நாய் வச்சிருப்பாங்க. பெட் நாய், பூனை, நாய் இந்த மாரி வச்சிருப்பாங்க. இதுங்களெல்லாம் வந்து கூட்டிட்டு வாக்கிங் போறதும், அவங்கள கூட்டிட்டு நடக்கிறதுமா இவங்களுக்கு வேலையா இருக்கும். இங்க வந்து அ நெறைய பூச்செடிகள் நெறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, புதினா வச்சிருக்காங்க, மிளகு செடிகள் இருந்துச்சு, கிரேப்ஸ் இந்த மாரி நெறைய 3 ஃபார் 5 3 செடி எடுத்தா 5 பவுண்டுன்னு போட்டிருக்காங்க. இது எல்லாமே புதினா, மல்லி இந்த மாரி நெறைய செடிகள் வச்சிருக்காங்க. நாங்களும் லாஸ்ட் டைம் வந்து இந்த டைம் தான் நாங்க வந்தோம். வந்துட்டு நாங்களும் சரின்ட்டு ஒரு கேப்சிகம் செடி வாங்கி வச்சோம். ஓகே. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்கி வச்சோமே சரி, அதுல வந்த காயெல்லாம் எப்படி வாங்கிட்டு போனோமோ அதே மாரி தான் இருந்துச்சு. அது வந்து குரோ ஆகவே இல்ல. அதுக்கப்புறமா வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டோம். ஏன்னா ஒரு செடியே பார்த்தீங்கன்னா, 2000 அந்த மாரி இருக்கும். இது வந்து கிரேப்ஸு. கிரீன் கிரேப்ஸு, பர்பிள் கலர் கிரேப்ஸ் எல்லாமே எல்லா கலர்ஸுமே இருக்கு. ரேட்டு பார்த்தீங்கன்னா, ஒண்ணே வந்து ₹2000 இருக்கும். இது வந்து கிரேந்தி நம்ம ஊர் கிரேந்தி செடி. அதனால தான் வந்து க்ளோஸ் அப்ல எடுத்தேன். நம்ம ஊர்ல இருக்க கிரேந்தி செடி அப்படியே வச்சிருக்காங்க. அது மாரி நம்ம ஊர்ல ஜெவந்தி இருக்குல்ல, அந்த ஜெவந்தி மாதிரி நெறைய கலர்ஸ்ல இருக்கும். இது வந்து நம்ம ஊர்ல வாழ மர செடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அந்த செடி தான் இது. வாழ மர இல மாதிரியே இருக்கும். பூக்கள் வந்து ஆரஞ்சு கலர்ல இந்த மாரி ரெட் கலர்லாம் பூத்திருக்கும். இந்த செடி தான். நெறைய செடிகள் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். எல்லாருக்கும் வீட்டு முன்னாடி இந்த கிளைமேட் இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வீட்டு முன்னாடி அவ்ளோ செடி வச்சிருப்பாங்க. நம்மலாம் வந்து இது செடிக்காக நம்ம பூச்செடிக்காக இவ்ளோ காசு ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு நம்ம யோசிப்போம். பட் இங்க இருக்கவங்க அப்படி கிடையாது. காச யோசிக்காம செடிகளுக்காகவும் செடிக்கு உரம் வாங்கி வைக்கிறது இந்த மாரி தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கடைக்கு என்ட்ரன்ஸ்ல வந்துட்டோம். உள்ள வந்து போக போறேன். எங்க அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துட்டே இருந்தேன். அப்பா வந்து வரல. ஏன்னா அப்பாவுக்கு வந்து ரொம்ப குளிரா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா வரலன்ட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் பிள்ளைங்களும் தான் வந்தோம்.
உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் பெரிய கடையா பெரிய ஷாப் இது ஆக்சுவலா. பெரிய அ வெஜிடபிள்ஸ் இருக்கும். ஃப்ரூட்ஸு, இது ஸ்ட்ராபெர்ரி எல்லாம் நம்ம ஊர்ல வரக்கூடிய ஸ்ட்ராபெர்ரிலாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் 2ண்ட், 3ர்ட் குவாலிட்டி தான் வருது. இது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே. இதுல டேட்டோட போட்டு வச்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 29த் ஜூன் பெஸ்ட் பிஃபோர் போட்டிருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி கெட்டு போயிடுச்சு. இந்த நான் இதுல போட்டிருக்க டேட்டுக்கு முன்னாடி கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம இத ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம காச வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய எல்லாமே அப்படிதான். இது வந்து ராஸ்பெர்ரிஸ்ன்னு சொல்ற ஃப்ரூட். இது சுத்தமா நல்லாவே இருக்காது. நாங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லாவே இல்ல. ப்ளூபெர்ரி இது வந்து செர்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இது ஆக்சுவலி நம்ம ஊர்லயும் இருக்குன்னு நெனைக்கிறேன். நம்ம ஊர்லேருந்து தான் யாரோ ஒருத்தங்க வீடியோ போட்டு நான் பார்த்தேன். மேபி இது நம்ம ஊர்லயும் விளையுதுன்னு நெனைக்கிறேன். இது வந்து பேபி ஸ்பினாச் இது. நல்லாருக்கும். நம்ம பாலக்கீரைன்னு சொல்லுவோம்ல, அந்த கீரை மாரி ரொம்ப நல்லாருக்கும். இது வந்து புரோட்டீன் லீவ்ஸ் இது. இங்க வந்து பச்சையாவே இதெல்லாம் சாப்பிடுவாங்க. கிரேப்ஸ், கிரீன் கிரேப்ஸ் நம்ம எல்லாமே சீட்லெஸ்ஸா தான் இருக்கும். பர்பிள் கலர் கிரேப்ஸு, எல்லா கலர் கிரேப்ஸும் எல்லா ஃபுட்டுமே நமக்கு கிடைக்கும் இங்க. ஆனா காசு தான் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம ஊர்லேருந்து 10 டைம்ஸ் ஜாஸ்தியா அந்த மாதிரி இருக்கும். ஆனா சேலரி மட்டும் கம்மியா இருக்கும். பொருட்களோட விலைகள் வந்து 10 மடங்கு அதிகமா இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே வந்து வெளிநாட்ல இருக்காங்கன்னு சொன்னா, "ஏன் சேலரி அதிகமா கிடைக்கும்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சேலரி வந்து நமக்கு 10 டைம்ஸ் பொருட்களோட ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். சேலரி அந்த மாதிரி இருக்காது. இந்த மீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. சிக்கன்லாம் ஹோல் சிக்கனா வந்து வச்சிருக்காங்க. இது வந்து தொடக் அதாவது தை பீஸ் அதாவது சிக்கனோட தைஸ் இருக்கு. கட் பண்ணி வச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 2 கேஜி கிட்ட இருக்கு. 2 கேஜி போட்டிருக்காங்க. இதுலயும் வந்து எக்ஸ்பைரி டேட் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளாடி வாங்கிக்கணும். அதுக்கு இல்லன்னு சொன்னா, அத வந்து அவங்க டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே வந்து இது வந்து ஃபோர்க்ன்னு நெனைக்கிறேன். இது வந்து ஹோல் சிக்கன் பேக் பண்ணி வச்சிருக்காங்க. 1.730 அதாவது கிட்டத்தட்ட 1 1/4 கிலோ இருக்கு. இத வந்து மேரினேட் பண்ணி மசாலா தடவியும் வச்சிருக்காங்க. ஆ மசாலா தடவி வச்சிருக்கக்கூடிய சிக்கன் பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம போய் அது அவன்ல வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லா மசாலா எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா இங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ரெடிமேட் ஃபுட்டா தான் இருக்கும் இங்க. ஆனா ஹெல்த்தியா தான் எல்லாருமே இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, லேம்போட ரம் ஸ்டிக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. பீஸ் எல்லாம் நாம வந்து இந்த மாரி பேக் பண்ண சிக்கன், மட்டன் வாங்குறது கிடையாது எப்பவுமே. நம்ம வந்து ஸ்பைஸ் ஆஃப் ஏசியான்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் உண்டு. இந்தியன் ஷாப்பு. ஏசியன் ஷாப் அது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா நம்ம சிக்கன், மட்டன் வாங்கிக்கலாம். அங்க தான் நம்ம எப்பவுமே வாங்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணியே வச்சிருக்காங்க. நம்ம வாங்கிட்டு போயிட்டு அப்படியே எடுத்து சாப்பிடுற மாதிரி. இங்கலாம் மோஸ்ட்லி வந்து அப்படிதான் சாப்பிடுவாங்க. இது பைனாப்பிள், மேல பார்த்தீங்கன்னா மேங்கோ, கீழ ஆப்பிள், அ ஆரஞ்சு, கிரேப்ஸ் எல்லாமே மிக்ஸடா போட்டு வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, மிளகா செடி. நெறைய மிளகா காய்ச்சி கிடக்கு. இது அப்படியே வாங்கிட்டு போய் வைப்பாங்க. நம்ம வாங்கிட்டு போனோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம வாங்கிட்டு போன மாதிரியே இருக்கும் நம்ம வீட்ல. அதனால நாங்க எதுவுமே வாங்கல. அப்புறம் இந்த செடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெவந்தி மாதிரியே கொஞ்சம் பெருசா இருக்கும்ல பூ பார்க்கறதுக்கு நமக்கு ஊர்லலாம் வந்து டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அவ்ளோ அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், ஆரஞ்ச் ஆப்பிளே நெறைய வெரைட்டி இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய வீடுகள்ல ஆப்பிள் நட்டு விட்டுருப்பாங்க. நெறைய காய் இருக்கும். பச்சை ஆப்பிள் நெறைய இருக்கும். யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அது பாட்டுக்கு காய்ச்சி அது பாட்டுக்கு கீழ விழுந்து போயிரும். ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்ல நெறைய அ பியர் எல்லாமே இருக்கும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இது வந்து ஆரஞ்சுலயே நெறைய வெரைட்டி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பொக்கே எல்லாமே வச்சுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து எங்க போனாலுமே எல்லாருமே பொக்கே இந்த மாரி தான் குடுப்பாங்க. ஏதாவது ஃபங்ஷனுக்கு போயாச்சுன்னா. நம்மள மாதிரி மொய்யெல்லாம் எழுத மாட்டாங்க. சூப்பரா ஃப்ளவர்லாம் பார்க்க அவ்ளோ சூப்பரா இருக்கும். என் பொண்ணு ட்ராலில உட்காந்துட்டு எனக்கு எல்லாமே பிடிக்குமே, எனக்கு எதுவுமே அப்பா வாங்கி தரலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தா உட்காந்து. அழல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தா. எனக்கு எல்லாமே இங்க இருக்க புடிச்சிருக்கு. எனக்கு எதுவுமே எங்க அப்பா வாங்கி தரலன்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பில் பார்த்தீங்கன்னா, இங்க நம்மளே வந்து போட்டுக்கலாம். நெறைய கவுண்டர் இருக்கும். நம்மளே போயிட்டு ஸ்கேன் பண்ணி பில் போட்டுக்க வேண்டியது தான். பில் போடாமல்லாம் திங்ஸ் எதுவும் வெளிய எடுத்துட்டு போ முடியாது. பீப் சவுண்ட் கேட்டு நம்மள காமிச்சு குடுத்துரும். அவ்வளோதான் நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ஷாப்பிங் விளாக்ல வந்து உங்கள நான் சந்திக்கிறேன். பாய்.